வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஃப்எம்சி பே அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்சர் பற்றி வேலைட்டை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எஃப்எம்சி பே அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எஃப்எம்சி பே எக்ஸ்சேஞ்சர் 2021 யூஎஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர். இதில் ஸ்பாட் ட்ரேடிங், P2B, மற்ற எக்ஸ்சேஞ்சர்ஸில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கோ, API பைண்டிங்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. 5 மில்லியன் யூசர்ஸ் கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ராப்பாக அவங்க காயினையும் எஃப்எம்சியை கொடுக்குறாங்க. ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சருடைய ஓன் காயினான எஃப்எம்சி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் 16 பைசா போய்ட்டுருக்குது. 0.16. லோ 0.04 வரைக்கும் போனது. ஹை 0.23 வரைக்கும் ஹை போன காயின். இந்த காயினோட மொத்த சப்ளை 128 பில்லியன் தான். அதில் 128 பில்லியன் சப்ளையில் தான் இருக்குது. இந்த காயினை நம்ம மெக்ஸியில் வாங்கலாம், காயின் ஸ்டோரில் வாங்கலாம், எஃப்எம்சி பேயில் வாங்கலாம். ஆல்ரெடி மெக்ஸி பற்றியும் காயின் ஸ்டோர் பற்றியும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம். இன்றைக்கி எஃப்எம்சி பே எக்ஸ்சேஞ்சர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சருக்கு பொறுத்தளவு எஃப்எம்சி பே எக்ஸ்சேஞ்சரை பொறுத்தளவு எஃப்எம்சி காயின் மட்டும் இல்லாமல் பேஎன் அப்படின்னு இன்னொரு காயின் இருக்குது. அந்த காயினும் இப்போ மார்க்கெட்டில் 60 ரூபா போயிட்டுருக்குது. 90 ரூபா வரைக்கும் ஹை போன காயின் தான். அதுவும் இதே மாதிரி ரொம்ப லோ ரேட்டில் தான் இருந்துச்சு. வெறும் 5 பைசாவில் அந்த காயின் இன்றைக்கி நல்ல ஹை ரேட்டில் இருக்குது. இந்த எஃப்எம்சி பேயோட எக்ஸ்சேஞ்சருடைய 2 காயினுமே, அதாவது எஃப்எம்சி காயினும் சரி பேஎன், இது ரெண்டுமே ட்ரான் செயினில் ரன் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சரோட பொறுத்தளவு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் பண்ணோடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு யூசர் நேம் கொடுங்க, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க, பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க, ஸ்பான்சர் கோட் எடுத்துகிட்டு இருந்திருக்கும். இல்லாட்டி வீடியோடைய லெஃப்ட் டாப்பில் இருக்கும். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் தரேன். அதை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு OTP வரும். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கேஒய்சி அன்வெரிஃபைன்னு இருக்கும். இந்த மாதிரி நீ வந்தோடனே நீங்கள் அதில் வெரிஃபைனோ அப்படிங்கிறத கொடுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ உள்ள லாகின்குள்ளே வந்துவிட்டோம். ஆனால் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகலைன்றது உங்களுடைய ஹோம் பேஜில் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா லெஃப்ட் சைட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா அன்வெரிஃபைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் கேஒய்சிக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். ரைட்டுங்களா? கொடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய ஆதார்னா ஆதார், இல்லாட்டி பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட்டு, உங்களுடைய ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பாஸ்போர்ட்னா உங்களுடைய பாஸ்போர்ட் பேஜோடைய ஃபோட்டோ காப்பியை அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ கேட்கும். அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல கொஞ்சம் நேரம் கழித்து வெரிஃபை ஆகும். 24 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? அது வரைக்கும் ரிவ்யூவின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் எக்ஸ்சேஞ்சர், இவங்களுக்குன்னு 2 காயின்ஸ் வச்சுருக்காங்க. ரெண்டுமே 2-3 எக்ஸ்சேஞ்சரில் லிஸ்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வகையில் இந்த எக்ஸ்சேஞ்சரையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் காயின் மார்க்கெட் கேபிட்டல், காயின் ஜிக்கோட 2 இருக்குது. ரைட்டுங்களா? நம்ம காயினை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி இவங்ககிட்டையும் ஓனாகவே காயின் கேபிட்டல் நியூஸ்னு ஒன்று இருக்குது. ரைட்டுங்களா? அதில் 12,000 காயின் வரைக்கும் லிஸ்டிங்கில் இருக்குது. இதில் இருக்கிற நீங்கள் அந்த 12,000 காயினையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்க முடியும். எப்படின்னா காயின் மார்க்கெட் கேபிட்டல் மாதிரியே, காயின் ஜிக்கோ மாதிரியே இவங்களுக்குன்னு ஓனாகவே இருக்குது. ரைட்டுங்களா? காயின் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி எஃப்எம்சி பே அப்படிங்கிற ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் இவங்களுக்குன்னு ஓன் மேகசின், கிரிப்டோ சம்மந்தமான ஆர்டிகிள்ஸு, நியூஸு, மேகசின்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹையர் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் இவங்களுடைய காயினான எஃப்எம்சி பே, அதே மாதிரி பேஎன் 2 காயினையும் யூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், யூட்டிலிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓனாகவே ஒரு காயின் அனலைஸ் ஆப் இருக்குது. ஓனாக ஒரு ஆப்பில் நம்ம பேமெண்ட்டு கேட்வேக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். மேகசின்ஸு, கிரிப்டோ நியூஸ் சம்மந்தமானதுக்குன்னே ஒரு தனியாக ஆப் வச்சுருக்காங்க. ஓனாக 2 காயின் இருக்குது. அந்த காயின் ரெண்டுமே ட்ரான் செயினில் ரன் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் லைவில் இருக்குது. 3 எக்ஸ்சேஞ்சரில் லிக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. லோ சப்ளை. இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்த எக்ஸ்சேஞ்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ்சேஞ்சரை நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க.
ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இந்தியாவில் வந்து கிரிப்டோக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொண்டு வராதனால நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பேன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஏபிகே ஃபைல் மூலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு மெக்ஸி எடுத்துக்கலாம், சரிங்களா. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் நடுவில் சில டைம் வந்து பைனான்ஸ் கூட வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் ப்ளே ஸ்டோரில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் கூகாயின் எல்லா எக்ஸ்சேஞ்சருமே தான். ஸோ முதல்ல வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டு நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்பான்சர் கோடு வேணும்னாலும் வீடியோடைய ரைட் டாப்பில் ஸ்பான்சர் கோடு இருக்கும். என் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் பண்ணி என் டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எஃப்எம்சி பே கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கேஒய்சி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீ ட்ராப் காயின் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பை செல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு எந்த ப்ராசஸ்க்குமே வந்து கேஒய்சி கம்ப்ளீட் மஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் இங்கே வந்து கிரிப்டோ அசெட்டை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்சேஞ்சரில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பை செல் வித்ட்ராயல் டெபாசிட் பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. தேங்க்யூ.